கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியில் சந்தேகம். ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பாபுவிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து தேர்தல் மிஷினை சரிபார்க்கும் பணிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தல் ஆணையத்தின் ஆணைக்கிணங்க இன்று தினம் கொளத்தூர் தொகுதியில் 14 பூத்தில் உட்பட்ட பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்டோட சரி பார்க்கும் பணி. இதுக்கு இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன், சிஎன்வி என்று சொல்லும் இந்த ப்ராசஸுக்கு. இது சென்னையில் கொளத்தூர் தொகுதியில் நடக்குது. பிற மாவட்டங்கள்லையும் காஞ்சிபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களையும் நடக்குது. சிவகங்கை மாவட்டத்துக்கும் இது அப்ளை பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்கனால அது ஆரம்பிக்கல. பட் இது இந்த 4 மாவட்டங்களுக்காக அந்த முதல் இடத்திலிருந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வந்த கேண்டிடேட்டுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன் உண்டு. 5% வரைக்கும் உள்ள போல்டு இவிஎம்ஸை சரி பார்க்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கொளத்தூரில் 14 தொகுதியை அவங்க கேண்டிடேட்டே செலக்ட் பண்ணி கொடுத்த 14 தொகுதியில் முதற்கட்டமாக 2 தொகுதிக்கான 2 போலிங் ஸ்டேஷனுக்கான பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் சரி பார்க்கும் பணி இது 2 கட்டமாக நடைபெறும். பார்ட் 1 பொறுத்தவரையில் ஒத்தென்டிகேஷன், அந்த பேலட் யூனிட் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் 3 பேலட் யூனிட், 36 கேண்டிடேட், நோட்டா உட்பட 36 கேண்டிடேட். அதனால் 3 பேலட் யூனிட், ஒரு கண்ட்ரோல் யூனிட், ஒரு விவிபேட் யூனிட். இதோட ஒத்தென்டிகேஷன் ப்ராசஸ் பார்ட் 1 ப்ராசஸ். கேண்டிடேட்டோட யார் அப்ளிகண்ட்டோ அந்த அப்ளிகண்ட் கேண்டிடேட்டோட சீஃப் ஏஜெண்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவோட ப்ரெசன்ஸில் இது நடைபெறும். அது நடைபெற்று முடிந்தது. ஒத்தென்டிகேட் பண்ணி பெல் என்ஜினியர் தலைமையில் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒத்தென்டிகேட் பண்ணி காமிப்பாங்க. இந்த பியூ சரியான சீரியல் நம்பரா, சியூ சரியான சீரியல் நம்பரா, விவிபேட் சரியான சீரியல் நம்பரா, இதை சியூ ரெகக்னைஸ் பண்ணுறதா, இந்த பியூவை பியூ 1, 2, 3 ரெகக்னைஸ் பண்ணுறதா, விவிபேட்டை ரெகக்னைஸ் பண்ணுறதா சொல்லி முதல்ல காமிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த முதற்கட்டத்தில் பேர்ன்டு மெமரியை சரி பார்க்கும் கட்டம். அதாவது ஆல்ரெடி போல்டு ஓட், அந்த பேலட் யூனிட்டில் எத்தனை போல் பண்ணியிருக்காங்களோ அந்த போல்டு ஓட்டை காமிப்பாங்க. ஸோ அந்த போல்டு ஓட்டையும் ஒவ்வொரு கேண்டிடேட் வாரியாக 1லிருந்து 36 வரைக்கும் உள்ள கேண்டிடேட் வாரியாக போல்டு ஓட்டை சரி பார்த்து கேண்டிடேட்டோட ஏஜென்ட்டுக்கு காமிப்பாங்க. அதுவும் முடிவடைந்தது, அதுவும் சரியாக உள்ளது. பார்ட் 2 பொறுத்தவரையில் போல்டு ஓட்டை முழுமையாக கேண்டிடேட் ஏஜென்ட் முன்பாக டிலீட் பண்ணி மாக் போல் கண்டக்ட் பண்ணுவாங்க. மாக் போலோட ஒரு ப்ரிலிமினரி மாக் போல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அதிகபட்சம் 1400 ஓட்டு, குறைந்தபட்சம் 500 ஓட்டு மாக் போலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இந்த என்டையர் ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம இவிஎம் மெஷினோட நம்பிக்கைத்தன்மையை சரி பார்க்குறதுக்கும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும், அந்த கேண்டிடேட்டுக்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த இவிஎம் அதோட மைக்ரோசிப், அதோட யூனிட்டோட ஒத்தென்டிசிட்டி காமிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் இந்த 2 வாக்குச்சாவடிகளில் இருக்கிற பியூஸ் அண்ட் சியூஸ் நடைபெற்றது. இந்த ப்ராசஸ் ஒரு வாரம் 7 நாள் நடைபெறும். 14 வாக்குச்சாவடியில் இருக்கிற பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் விவிபேட் சரி பார்க்கப்படும். பார்ட் 1 முடிந்தது. பார்ட் 2 சாயங்காலம் 7 மணி வரைக்கும், 10 மணிலேருந்து 7 மணிக்கு வரைக்கும் போகும். ஏன்னா 1400 ஓட்டு போல் பண்ணி காமிக்க வேண்டியதாக உள்ளது. ஸோ இது சென்னை மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த இன்னும் 4 தொகுதிகளிலையும் நடைபெற உள்ளது. அது அந்த அதிகபட்சம் 1400 ஓட்டு போடலாம், குறைந்தபட்சம் 500 ஓட்டு போடலாம். எந்த கேண்டிடேட் போகணும்னு உள்ளது அந்த கேண்டிடேட் ஏஜென்ட்டோட விருப்பம். அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரே கேண்டிடேட்டுக்கே போடலாம், மல்டிபிள் கேண்டிடேட்டுக்கு போடலாம். இது எலெக்ஷன் டே அன்னைக்கு இருக்கிற மோக் போல் மாதிரி எல்லா கேண்டிடேட்டுக்கும் இத்தனை ஓட்டுன்னு உள்ளது. அது ப்ரிலிமினரி மோக் போல் எல்லா கேண்டிடேட்டும் ஒவ்வொரு மோக் போல் போட்டு காமிப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த 1400, 500 என்ற கணக்கில் உள்ள மோக் போல் யாருக்கு வேணாலும் அந்த ஏஜென்ட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு போடலாம். இன்னைக்கு 7 மணி வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 14 வாக்குச்சாவடிகள் அந்த கேண்டிடேட்டோட செலெக்ஷன் தான். ஓகேங்களா? ஆமாம், அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஎஸ் நம்பர் 1, 4, 17, 28, 32, 75, 78,
79 84 87 112 122 157 170 போன்ற 14 வெவ்வேறு ஏரியா இருக்கிற வாக்குச்சாவடிகள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து முழுமையாக ஒரு வார காலகட்டத்துக்குள்ள இந்த இவிஎம் சிஎன்பின்னு தான் இதோட ப்ராசஸ். இது ரீகவுண்டிங் இல்லை, இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இது முடிவடைந்ததுக்கு பிறகு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி எலெக்ஷன் கமிஷனருக்கு சமர்ப்பிப்பாங்க. நன்றிங்க. தேங்க்யூ.